செத்து போனது துர்கா இல்லைன்னு கனகா சொல்றாடா. கனகா சொல்றா. இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது? எங்க போய் சொல்றது நானு? என்னங்க, அக்னி குண்டத்துல இறங்கி செத்தது கனகாவா கூட இருக்கட்டும், ஆனா நம்ம கண்ணு முன்னாடி தானே அவ பாம்பு அடிச்சு செத்தா. அப்புறம் எப்படிங்க இவ்வளவு சாவகாசமா போன் பண்ணி பேசுறா? உன்னை அவ செத்துருக்க மாட்டா. இல்ல ஏயா வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏற்கனவே நாகபந்தனம் தன்னோட சக்தியை இழந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா அது முழு சக்தியை இழந்து அதனால கனகதுர்கா அருள் அவளுக்கு கிடைச்சு அவ தப்பிச்சிருப்பாளோ? அப்படி நடந்திருந்தா அதுக்கு காரணம் நீங்க தான். என்னது? நானா? நான் என்ன பண்ணேன்? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் உங்களால அந்த கௌரியை தடுக்க முடியலல. அவ அம்மனுக்கு பாலபிஷேகம் பண்ணி அம்மனுக்கு சக்தியை திரும்ப கிடைக்க வச்சுட்டா. இதுவும் கூட அந்த கனகா தப்பிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்ல. ஐயோ மாயா, கௌரி தான் நேத்து பாலாபிஷேகம் பண்ணலையே. மயக்கத்துல அவ எங்க கூட கார்ல தானே இருந்தா. அப்புறம் எப்படி பாலாபிஷேகம் பண்ணிருக்க முடியும்? அவ பாலாபிஷேகம் பண்ணல, ஆனா சாமிக்கு அபிஷேகம் நடந்திருக்கு. அது அவளே என்கிட்ட சொன்னா. கௌரி, அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்றதா சொன்னியே, தவறாம பண்றியா? தவறாம பண்ணிட்டு தான் இருக்கேன். நேத்து கூட அபிஷேகம் பண்ணியா? நேத்து என்னால கோவிலுக்கு போக முடியல, ஆனா அபிஷேக பால் அம்மனுக்கு போய் சேர்ந்துருச்சு. எப்படி? சரி, நீ போ. ஐயோ, ஏங்க உனக்கு கொடுத்த ஒரு சின்ன வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாத உன்னால? கௌரிய போக விடாம தடுத்துட்டு அவ கொண்டு போன பாலை மட்டும் கோட்டை விட்டுட்டியடா. அதுதானடா அபிஷேகத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. வீணா காவேரி கொன்னதுக்கு பதிலா உன்னை போட்டு தள்ளி இருக்கலாம்டா. அண்ணே, ஒரு நாள் அழுதுட்டு நாங்க சாதிக்க வேண்டியதா சாதிச்சிருப்போம்டா, சாதிச்சிருப்போம். சரி, அவன் தான் புத்தி இல்லாதவன். நீ கூட தானே இருந்த. நீயாவது கவனிக்க வேண்டாமா? ஸ்வீட் எடுத்து எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க கொண்டாடுங்க கொண்டாடுங்கன்னு அப்படியே சாப்பிட்டிய. அதுல இருக்கிற ஆர்வம் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல இருக்க வேண்டாமா உங்களுக்கு? ஏன் முன்னாடி நிக்காதீங்க? போங்க போங்க போங்க, இங்க இருந்து போங்க. பாத்து அப்பப்ப என்கிட்ட அக்கறையா நடந்துக்கிறியா? அதான் எனக்கு உன் மேல கோவமே வரமாட்டேங்குது. என்கிட்ட இருந்து அவரை பிரிக்கணுங்கிறது தானே உன் ஆசையே. அதுதான் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. துர்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னும் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வரல, உன்னை வாழ வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அது நடந்ததும் இங்க இருந்து நானே போயிடுவேன்.
இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திரு. நான் உனக்கு செய்ய வேண்டிய நல்லதை பண்ணிட்டு யார்கிட்டயும் சொல்லிக்காம நான் இங்க இருந்து போயிடுவேன். உனக்கு என்னாச்சு கனகா? வீட்ல இருக்கிறவங்க உன்னை பத்தி பேசுறத கேட்டா எனக்கு கவலையா இருக்கு. அக்னி குண்டத்துல இறங்கும் போது பாம்பு வெடிச்சு செத்து போயிட்டதா சொல்றாங்க. நீ போன் பண்ணி பேசினதுனால நீ சாகல, எங்கேயோ உயிரோட தான் இருக்க, கண் காணாத இடத்துக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா இது ரெண்டுமே உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் அந்த அம்மனை வேண்டிக்கிறேன். கனகா, நீ ஆரம்பத்துல இருந்தே புரியாத புதிரா இருந்த. நீ என்ன தொல்லை பண்ணதை விட எனக்கு நல்லது பண்ணதுதான் அதிகம். நான் தான் துர்கான்னு நிரூபிக்க அக்னி குண்டத்துல இறக்க போனப்ப நீதான் வந்து என்னை தடுத்து காப்பாத்துன. நான் மனசு உடைஞ்சு போனப்பெல்லாம் என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு தாய போல பரிவா என்கிட்ட நடந்துகிட்ட. ஆனா நான் உனக்கு ஒண்ணுமே திருப்பி தரலையே. சொல்ல போனா உன் பேரை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. நீ யாரு, எங்க இருந்து வந்த, என்னை ஏன் காப்பாத்துன, என்கிட்ட ஏன் விளையாடுன, எனக்கு ஏன் நல்லது பண்ண, என்கிட்ட ஏன் சொல்லாம போன, இப்படி எதுக்குமே எனக்கு பதில் தெரியாது. உன் மேல எனக்கு பொறாமையோ கோவமோ துளியும் கிடையாது. நீயே உன்னை துர்கான்னு சொல்லிக்கிட்டதுதான் எனக்கு பிடிக்கலையே தவிர மத்தபடி உன் மேல எனக்கு வேற எந்த வெறுப்பும் கிடையாது. என் அன்பு உண்மைனா, நான் சொன்ன வார்த்தைகள் சத்தியம்னா, எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வா கனகா. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. தயவு செஞ்சு திரும்பி வந்துரு கனகா. கனகா இனிமே திரும்ப வரவே மாட்டா. கௌரி, ஏன் அப்படி சொல்ற? கனகா ஏன் வரமாட்டா? இல்ல, எனக்காகவாவது கனகா திரும்பி வருவா. இல்ல, அவ வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. அது எப்படி நீ சொல்ல முடியும்? அவ என்னமோ உன்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரி சொல்ற. ஆமா, இப்ப எதுக்கு கனகா இங்க திரும்பி வரணும்னு நினைக்கிற? நீ தானே அவ இங்க இருந்து போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருந்த. சொல்ல போனா இங்க இருந்து அவளை விரட்டினதே நீ தான். கடைசியில உனக்கு நல்லது பண்ணிட்டு அவ போயிட்டா. போயிட்டானா? கனகா இறந்துட்டதா சொல்றாங்களே, அது உண்மைதானா? துர்கா, இப்ப நீ கனகாவை நினைச்சு அழுற மாதிரிதான் நானும் நீ செத்துட்டதா நினைச்சு அன்னைக்கு கனக துர்கா கோவில்ல போய் அழுதேன். அன்னைக்குதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. ஏன் துர்காவை என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிட்டியே? நீ இழந்த சக்தியை மீட்டெடுக்க முடியாத நீ ஏன் துர்கா சாகிறத வேடிக்கை பாத்தியா? நீ நினைக்கிற மாதிரி அங்க ஒண்ணும் நடக்கல. அவளை போல வந்து நான் தான் அக்னி குண்டத்துல இறங்கி இந்த பிரபஞ்சத்துல கலந்துட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் எனக்கு தடையில்லாம நீ பால் அபிஷேகம் பண்ணிட்ட. நீ பாதையில தவற விட்டுட்டு போன அபிஷேக பாலை பூசாரி எடுத்துட்டு வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணிட்டாரு. இது கௌரி வழக்கமா கோயிலுக்கு எடுத்துட்டு வரதாச்சே. இதையே இங்க போட்டுட்டு கௌரி எங்க போனா? எங்க போனான்னு தெரியலையே. அடடே, பால் கேன்ல பால் இருக்கு. அப்படின்னா கௌரி அபிஷேகம் பண்றதுக்காக பால் எடுத்து வந்திருப்பாளோ? கௌரிமா, கௌரிமா, எங்கேயுமே காணுமே. நடு ரோட்ல பால் கேனை வச்சுட்டு எங்க போயிருப்பா? ஒருவேளை பால் கேனை மறந்து வச்சுட்டு போயிருப்பாளோ? தெரியலையே. என்னதான் இருந்தாலும் அம்மனுக்கு சேர வேண்டிய பால் இல்லையா?
இதை அபிஷேகத்துக்கே கொண்டு போய் சேர்த்துருவோம். அம்மா தாயே, நான் ஏதேதோ சொல்லி உன்னை வசப்பாடிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருமா. நீ திரும்ப எங்ககிட்டே வந்துடு. நீ எங்க கூட எப்போ போல இரு. நான் திரும்ப உடனே வர முடியாது கௌரி. காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். என்னதான் நான் காவல் தெய்வமா இருந்தாலும் நானும் பிரபஞ்ச விதிக்கு கட்டுப்பட்டவதான். ஐயோ பாவம், துர்காவை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கே. துர்கா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? ஆமா, ஆனா நீ அதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ண. அப்பதான் நான் சொல்லுவேன். சரி, சத்தியம். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லு. இப்போ கனகா இருக்கிற இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். கௌரி, கனகா இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? தெரியுமே. எங்க இருக்கா? நம்ம வீட்ல தான் இருக்கா. கனகா இங்கதான் இருக்காளா? நம்ம வீட்ல தான் இருக்காளா? கனகா இங்க மட்டுமா இருப்பா? அவ எங்கேயுமே இருப்பா. சொல்லு கௌரி. நீ வா, உனக்கு நான் கனகா எங்கன்னு காட்டுறேன். வா. கனகாவை காட்டுறேன்னு நம்ம ரூமுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கா. எங்க கனகாவை காணோம்? முதல்ல கதவை மூடு, அப்பதான் கனகாவை பார்க்க முடியும். இங்கதான் யாருமே இல்லையே. கதவை மூடினா மட்டும் எப்படி கனகாவை காட்டுவ? நான் சொல்றத மட்டும் செய். கதவை மூடிட்டு வா. கதவு மூடிட்டேன். இப்ப கனகாவை காட்டு. தள்ளு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா பாரு துர்கா. என்ன விளையாடுறியா? கனகாவை கேட்டா கனக துர்கா அம்மனை காட்டுற. கனகா வேற, கனக துர்கா அம்மா வேற இல்ல. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். என்ன சொல்ற கௌரி? ஆமா துர்கா, இத்தனை நாளா கனகாங்கிற பேர்ல நம்ம கூடவே இருந்தது கனக துர்கை அம்மன் தான். நிஜமாவா சொல்ற? என்னால நீ சொல்றத நம்பவே முடியல. உண்மையை சொல்லு. உண்மையதான் சொல்றேன். கனக துர்கை அம்மன் தான் கனகாவா நம்ம வீட்ல நம்ம கூடவே இருந்தா. அது உனக்கு எப்படி தெரியும்? போன மாசம் ஆதி துர்கா கோவில்ல உங்க ரெண்டு பேர்ல யாரு துர்கா யாரு கனகான்னு காட்டி கொடுக்க சொல்லி அக்னி குண்டத்துல நான் இறங்கினல்ல. அப்போதான் கனக துர்கை அம்மன் கனகா வடிவத்துல எனக்கு காட்சி தந்தா. ஐயோ ஐயோ கௌரி, கௌரி. கௌரி, நானே கனகா, நானே கனக துர்கா. தாயே கனக துர்கா, ஒரு காரணத்துக்காக தான் கனகாவா அவதாரம் எடுத்திருக்கேன். என் அவதாரம் ரகசியத்தை நீயும் காக்கணும். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் தாயே. இது உன் மேல சத்தியம்.
இன்னைக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கனகாக்கு அம்மன் அலங்காரம் பண்ணி படையல் வச்சேன். இதெல்லாம் ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லல? சொல்லக்கூடாதுன்னு அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அம்மனுக்கு கொடுத்த வாக்கு அதை நாம மீறக்கூடாதுல்ல. எனக்கு தெரியக்கூடாதுன்னு இதுக்கு சத்தியம் வாங்கினா? உனக்கு ஆபத்து இருந்துச்சு, அந்த ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தணுங்கிறப்ப அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ கண்டிப்பா பயப்படுவ. அவ தான் கனகான்னு காட்டி கொடுத்துட்டா, அவளால இங்க இருக்க முடியாம போயிடும்ல. அப்போ பைத்தியர் குடில என் உசுரை காப்பாத்துனதும், அக்னி குண்டத்துல இறங்கினப்ப என்ன தடுத்து என் உசுரை காப்பாத்துனதும், நேத்து எனக்கு பதிலா அக்னி குண்டத்துல இறங்கினதும் எல்லாமே கனகதுர்க்கை அம்மனா? உன் நல்லதுக்காக இந்த முடிக்கயிறை கொண்டு வந்திருக்கேன். இதையாவது கட்டிக்கோ, இது உன் ஆபத்துல இருந்து காப்பாத்தும். நமக்காக இவ்வளவும் பண்ண கனகதுர்க்கை அம்மன் எதுக்காக நம்மளை விட்டு போகணும்? அதுக்கு காரணம் இருக்கு துர்கா. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த துறவி சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு மோட்ச தீபம் ஏத்துனா அவங்க ஆத்மா சாந்தி அடையுமா? அவரு சொன்னது உண்மைதானா? மோட்ச தீபம் ஏத்தின ஒருத்தருக்கு ஆன்ம சாந்தி கிடைக்கிறது உண்மைதான். ஆனா அது அவங்க கர்மாவை பொறுத்தது. அதே சமயம் இந்த உலகத்துல நீ பாக்குறதும் கேக்குறது மட்டும் உண்மைன்னு ஆயிடாது. இந்த மானுட ஜென்மங்களுக்கு தெரியாத உண்மைகள் எத்தனையோ இருக்கு. அத சொன்னாலும் யாருக்கும் புரியாது, என்னால அதை சொல்லவும் முடியாது. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏன் அது நடந்துச்சுன்னு உனக்கு புரியும். நீ சொல்றது சுத்தமா புரியல. அதை எளிமையாவும் சுருக்கமாவும் சொன்னா நானும் புரிஞ்சுக்குவேன் தாயே. அம்மா சொல்லுமா. சுருக்கமா சொல்லணுமா? நான் திரும்பி போறதுக்கான நேரம் வந்துருச்சு கௌரி. என்னம்மா சொல்ற? எங்களை விட்டு போக போறியா? ஆமா, இனிமே நானே இங்க இருக்க நினைச்சாலும் என்னால முடியாது. ஏமா? அதுதான் இயற்கையோட விதி. அத நாம மாத்த முடியாதா? இயற்கையோட விதிய என்னால மீற முடியாது, மாத்தவும் முடியாது. அது என்ன பெரிய விதி? ஆதி சிவனும் ஆதி சக்தியும் கொடுக்கிற வரம், தண்டனை, இப்படி எல்லாமே இயற்கை விதிதான். காவல் தெய்வமா இருந்தாலும் நானும் இயற்கை விதிக்கு கட்டுப்பட்டவதான். துர்கா அக்னி குண்டத்துல இறங்க போன நாள்ல எப்படி நான் கனகாவா இங்க வந்தேனோ அதே மாதிரி திரும்பவும் துர்கா அக்னி குண்டத்துல இறங்க போற நாள்ல நான் இங்க இருந்து கனகாவா போக போறேன். என்னது? திரும்பவும் துர்கா அக்னி குண்டத்துல இறங்க போறாளா? ஆமா, அவ எடுக்க போற இந்த முடிவுல தான் என்னுடைய பயணம் முடியணுங்கிறது விதி. அதுக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சு காய் நகர்த்தவும் ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையுமே சொல்லுச்சு. துர்கா அன்னைக்கு அந்த முடிவை எதுக்காக எடுத்தா? இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற? துர்கா அக்னி குண்டத்துல இறங்குறத
நான் அவளை சொல்ல வச்சாதான் அவளை சூழ்ந்து நிக்கிற ஆபத்தை நான் எதிர்கொள்ள முடியும். ஏன்னா நான் போன பிறகு துர்காவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாரு. அதுக்காக தான் இவ்வளவும் நான் பண்றேன். அப்போ என்ன கோவில்ல பாலாபிஷேகம் பண்ண சொன்னதும் இதுக்காக தானா? ஆமா, என்னோட ஆட்டத்துல துர்கா அக்னி குண்டத்துல இறங்குறது ஒரு பகுதினா, நீ எனக்கு அபிஷேகம் பண்றது இன்னொரு பகுதி. இது ரெண்டுத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஆதி சிவனும் ஆதி சக்தியும் கொடுத்த ஒரு வரம், ஒரு தண்டனை. வரோங்கிற தண்டனைங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலமா. அத பத்தி இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. போக போக அது உனக்கே புரிய வரும். எல்லாம் உன் சித்தம் தாயே. புரிஞ்சுக்கோ துர்கா, கனகதுர்கை அம்மன் இங்க இருந்து போனதுக்கு முக்கிய காரணம் நீ இல்ல, அது இயற்கையோட விதி.